மிஸ்டர் கிங்கரா சங்கரா, புது யமனு சித்திரகுப்தனும் எங்க? இன்னும் வரல சார். இன்னும் வரவில்லையா? சாஸ்திரி சார், முகூர்த்தம் எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 10:30க்குண்ணா. டைம் ஆயிடுச்சு, இன்னும் வராம என்ன பண்றாங்க பிளடி ஃபூல்ஸ்? போன் பண்ணோம் சார், கிளம்பிட்டாங்களாம். பாபா வா 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 பாபா வந்துட்டான். சாரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பட்ட பகல்ல 2 மணிக்கு குட் மார்னிங். பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு நீ இவ்வளவு லேட்டா வந்தேன்னா நாளைக்கு நீ உன் டியூட்டியை ஒழுங்கா பாப்பியா? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். வீட்ல இருந்து 7 மணிக்கே கிளம்பிட்டேன். பின்ன எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வந்த? டிராபிக் ஜாமா? இல்ல சார், எருமை கடா ட்ரபிள் கொடுத்துடுச்சு. 3 அடி முன்ன வச்சா 7 அடி பின்னாடி போகுது. சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் லஞ்சமா குடுக்கற மாதிரி இந்த எருமைக்கு புண்ணாக்க லஞ்சமா குடுக்கலன்னா நகர மாட்டாங்குதுங்க. இந்த எருமை கடா எங்க கிடைச்சது உனக்கு? பழைய யமனோடது சார். அதத்தான் யூஸ் பண்ணணும்னு எவன் சொன்னா உங்ககிட்ட? அது ஜெனரலா யமனுக்கு எருமை கடா தானே வாகனம். மவுத் மூடு. அது ஓல்டு ஃபேஷன். உனக்கு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கொடுக்கறேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. ஓம் கத்தர பித்ராய நமஹ யம வாகன யமஹா. சூப்பரா கீது. என்ன சார் இது இப்படி கத்துதே? நீ இப்ப கை போட்டது ஹார்ன் மேல. ஆறுனா நல்லா இருக்குது சார். அது சரி சார், இதுக்கு வைக்கல எந்த பக்கம் போடுறது சார்? இது வைக்கோல் புண்ணாக்கெல்லாம் தின்னாது, பெட்ரோல் மட்டும் தான் குடிக்கும். சார் வேலையோட வேலையா எனக்கு கூட ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுங்க சார். ரூல்ஸ் படி உனக்கு வெஹிக்கிள் எலிஜிபிலிட்டி கிடையாது. எம்எம் பின் சீட் உனக்கு தான். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, செகண்ட் முகூர்த்தம் கூட முடிய போறது. நீங்க வந்து ரிப்பன் கட் பண்றீங்களா? ஓ, ப்ரொசீட். வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. சார், யமலோகம்னா கத்தி, கடப்பாறை, கொதிக்கிற கொப்பரை, இந்த என்னென்னமோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஆனா இது என்ன சார் ரொம்ப மாடர்னா இருக்கு? அது ஓல்டு ஸ்டைல். அந்த ஸ்டைல்ல தண்டனை அமுல்படுத்துறதால கேஸ் எல்லாம் பெண்டிங்ல நின்னு பாவிங்களோட கியூ சொர்க்க வரைக்கும் போயிடுது. அங்க இந்த பாவிங்க ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு ரிஷிகளையும் முனிவர்களையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு சொர்க்கத்தையே நரகமா மாத்த பாக்குறாங்க. இந்த நியூசன்ஸ தாங்க முடியாம தான் நான் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் யமலோகத்தை உருவாக்கி இருக்கேன். அங்க 100 பேர் 100 நாள்ல செய்யற வேலையே இது ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிடும். அப்படின்னா நான் இனிமே கணக்கு எழுத வேணாமா சார்? தேவையில்லை, எல்லாத்தையும் கம்ப்யூட்டரை பாத்துக்கோ. நீ இந்த பட்டன் அழுத்தினா மட்டும் போதும். கிங்கரி, இந்த மாசத்துல கொல்ல வேண்டியவங்களோட பெயர் பட்டியல், யார எந்த டைம்ல எப்படி கொல்லணுங்கிற விவரம் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பிளேட்ல இருக்கு. இதுல உள்ளபடி கொன்னு அவங்களை தண்டிக்கணும். நான் ஒவ்வொரு மாசமும் வந்து செக் பண்ணுவேன். ஏதாவது அகாசுகா நடந்துச்சுன்னு தெரிஞ்சது அங்க பா. அவங்கள ஏன் பதவி விட்டு அனுப்புன தெரியுமா? பாவிங்க கிட்ட லஞ்சம் வாங்கி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சு தண்டனையில தகுடுத்தம் பண்ணி ஏகப்பட்ட தில்லு முள்ளுங்க பண்ணதுனால. நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் சார். செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது உன்னையும் பதவி இறக்கம் பண்ணி உன் போட்டோவை அங்க தொங்க விட்டுருவேன். பி கேர்ஃபுல். தத்தா சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கால் फ्रॉम கைலாஷ். யாரு? மேடம் லைன்ல இருக்காங்க. பெரிய மேடம் கிட்ட இருந்தா சின்ன மேடம் கிட்ட இருந்தா? பார்வதி மேடத்துக்கிட்டே இருந்து. ஹாய் பாரு, வாத்தியா? இல்ல, நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டுரு. இல்லடா, கங்கா கிட்ட இல்ல, பிரம்ம விஷ்ணு கிட்ட மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ் பிலீவ் மீயா. ஓகே, பை. இனிமே உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. நோ மென்ஷன். ஏமாதே என்னது? சாம் பிரியாணி. ஏவன் எனக்கு போக போடுறான்? சாம்பிராணி புகையை போட்டு சம்பாதிக்கிறது அவன் தொழில். சில்லறையை போட்டா போயிடுவான். சரி சரி, நான் சொன்னேன்னு சொல்லி அந்த கேஷ் கவுண்டர்ல பணம் வாங்கிக்க போ. குத்தாதே அதே சூடு சாயா. இந்த சூடு சாயா யாரு? ஃப்ரம் கேரளா. என்னது, நீ கேரளாவில இருந்து இங்க வந்து டீ விக்கிறியா? இல்ல சார், நான் சந்திரமண்டலத்துல இருந்து வரேனாக்கு. அப்படின்னா நீங்க சந்திரமண்டலத்துல கூட டீ விப்பீங்களா? ஆமா சார்,
அமெரிக்கால இருந்தும் ரஷ்யால இருந்தும் ராக்கெட் வந்துட்டு இருக்கல, அவங்களுக்கு டீ சப்ளை பண்றேன். உங்களுக்கு டீ சப்ளை உண்டு. நீ இப்ப வெளிய போய் சுண்டு. ஓகே, சூடு சாயா சாய சாய ஏய், சூடு குத்தா, சாயா. இனி வேலைய ஆரம்பிக்கலாம். அந்த சாவு லிஸ்ட கம்ப்யூட்டர்ல பார்த்து முதல் பாவையை க்ளோஸ் பண்ணு. ஓகே குரு. கே சந்திரகாந்த், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். டைம் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது குரு. இவனை எப்படி கொல்றது? நாம கொல்ல வேணாம், ஒரு கொலகார கும்பல் இவனை கொல்ல பிளான் போட்டுக்குதுக்கா. இவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், பேரு சந்திரகாந்த். டிஎஸ்பி பிரதாப். இவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ், பேரு குணசேகர். ஏகே சேகர், டிஐஜி. பாத்தில ஜின்னா, இந்த 4 பேரும் சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ். பணத்துக்கு பணிய மாட்டாங்க, டிரான்ஸ்பருக்கு பயப்பட மாட்டாங்க, அதிகாரத்துக்கு தலை வணங்க மாட்டாங்க. தலை வணங்காதவங்களோட தலைய சீவிரத்தான் இந்த ஜின்னாவோட வேலை. இந்த 4 பேராலையும் எங்க கள்ளச்சாராய வியாபாரம் கெட்டு போச்சு. ஸ்மக்லிங் பிசினஸ் எங்களால எந்த இடத்திலையும் நடத்த முடியல. தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியல. ரவுடிங்களுக்கு வெடிகுண்டுகளை விற்கவும் முடியல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க பிசினஸ் மொத்தமும் நின்னு போச்சு. 24 மணி நேரமும் பிஸியா இருந்த எங்களுக்கு ஓரங்கட்டி உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப எங்க அப்பாவுக்கு இதோ இப்படி அம்புலி மாமா படிக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு. பிரபு, நம்மளை பத்தி சொல்லி இவர் டைமை எதுக்காக இப்ப நீ வேஸ்ட் பண்ற? முடிக்க வேண்டிய வேலையை சொல்லு. தேவையில்லை, சீன் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அந்த 4 பேரையும் நான் கொல்லணும். அதானே? தலைக்கு 5 லட்சம் கொடுக்கணும். வேலையை முடிங்க, தலைக்கு 10 லட்சம் தரேன். வணக்கம் எஸ்பி சார். பாருங்க டாக்டர், ஜின்னாங்கிறவன் ஒரு பெரிய கில்லர். எத்தனை பேரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு எஸ்பி சந்திரகாந்த் சார் கொண்டு இருக்கான்னா இதுக்கு பின்னால ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கணும். இதுக்கு காரணமான ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவனை காப்பாத்தியே ஆகணும். டோன்ட் வரி, இந்த ஹாஸ்பிடல்லையே பெஸ்ட் டாக்டராவும் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸை டீல் பண்ற எக்ஸ்பர்ட்டாவும் இங்கே ஒருத்தர் இருக்காங்க. யார் அவங்க? டாக்டர் மகாராணி. என்னாச்சு டாக்டர்? He is out of danger. தேங்க்ஸ் எல்லாம். But 24 hours observationல இருக்கணும். ஓகே டாக்டர். நான் போலிங் செஞ்சா நீ ஏன் கேட்ச் பண்ற பிரதர்? உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் பிரதர். அப்ப நீ நாயனா பிரதர்? நாயகன் இல்ல பிரதர், கல்நாயக். கல்நாயக்கா? அதாவது வில்லன். சொல்லிக்கே பீச்சைக்காக என்ன வேணும் சொல்லு பிரதர். நம்ம முதலாளி சொல்வார் பிரதர். எவன் பிரதர்? அந்த பிரதர்? நான் தான் பிரதர். நீங்க யாரு பிரதர்? நான் பாபா சாரோட ஒரே மகன் பிரதர். பாபா யாரு பிரதர்? நான் தான் தம்பி. சார், தமிழ்நாட்டுக்கே டாப் மோஸ்ட் வில்லனா இருக்க பாபா சார் நீங்க தானே? இன்னைக்கு தான் என் பிறவி பையனே தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நான் உங்க ஃபேன் சார், என்ன ஆசீர்வதிங்க. அயோக்கியனா ஆயுள் முழுக்க வாழணும் தம்பி. நல்ல வாழ்த்து பாபா. இந்தா பிரசாதம் தர்றேன், வாங்கி. பிஸ்கெட், கோல்டு பிஸ்கெட். நாங்க சொல்ற வேலையை செஞ்சா ஒரு பிஸ்கெட் இல்ல, பிஸ்கெட் பாக்கெட்டே தருவோம். ஆனா செய்வியான்னு தான். என்னங்க, பணத்தை கொடுத்தா பணத்தை கொடுத்தீங்க ஆளுனா, பணத்தை நீங்க வீசி எறிஞ்சா நான் எந்த வேலையும் செய்வேன். குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமாமா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு ஸ்கூலுக்கு போனேன். அதுக்குள்ள எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. சர்றன்னு ஒரு வேன் வந்து நின்னுச்சு.
அதுல இருந்து 10-15 ரவுடிங்க கிடுகிடுன்னு இறக்கி பிள்ளைகளை தூக்கிட்டு போயிட்டானுங்க. எதுக்கு? அவன் யாரோ ஜின்னாவோ கண்ணாவோ அவனுக்கு நீ ஆபரேஷன் செஞ்சியாம. ஆமா. இப்ப அவன் செத்து போயிட்டதா கிரியேட் பண்ணி போலீஸ்காரங்களை நம்ப வச்சு உயிரோட அவனை வெளியே அனுப்பணுமா? நீ அப்படி செஞ்சாதான் பிள்ளைகளை நம்ம கிட்ட அனுப்பி வைப்பாங்களா? இல்லன்னா பிள்ளைகளை பீஸ் பீஸா நறுக்கிடுவாங்களா? நோ நோ, இந்த விஷயத்தை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அம்மா வேண்டாம்மா வேண்டாம். இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னா பிள்ளைகளை கொன்னுடுவோன்னு அங்க உட்கார்ந்துருக்காங்க. வந்து பாரு. தாய் இல்லாத என் பிள்ளைகளுக்கு தாயா இருந்து பாத்துக்கிட்டேன். இப்ப அவங்க சொல்றபடி செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாத்துமா. வாங்க. மேடம், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஜின்னா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். அது என்னாச்சு மேடம்? ஐம் சாரி, ஹிஸ் டெட். ஆமா, ஜின்னா செத்து போயிட்டான்.